Hello friends, welcome to my channel Priyanka Satish Tutorials in Nursing. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா upper respiratory tract infection அத தான் பார்க்க போறோம். அத வந்து URTA or RTA னு சொல்வாங்க. upper respiratory tract systemல என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து nose or nostrils, nasal cavity, mouth, throat or pharynx, voice box or larynx. இந்த பார்ட் எல்லாமே upper respiratory tractல இருக்கு. ஸோ இப்போ இதில் உள்ள டிஸார்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எபிஸ்டாக்சிஸ். எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னா நோஸ் ப்ளீடிங். நோஸ் ப்ளீடிங்கை தான் எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காசஸ். நோஸ் ப்ளீடிங் வந்து எதனால வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைப்பர்டென்ஷன், இன்ஃபெக்ஷன் ஆர் பிளாக்கேஜ் இன் த நோஸ் ஆர் ட்ராமா இன் த நோஸ். ஹைப்பர்டென்ஷன்னாலேயும் எபிஸ்டாக்சிஸ் வரலாம், அதாவது ப்ளீடிங் ஆகலாம் நோஸில். இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ப்ளீட் ஆகலாம், இல்லை வந்து ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலும் ப்ளீட் ஆகலாம், இல்லை ட்ராமா ஏதாவது ஆக்சிடெண்ட்னால ப்ளீட் ஆகலாம். இதுதான் வந்து காசஸ். அடுத்து டைப்ஸ். நம்ம டைப்ஸ் என்னென்ன பார்த்தோன்னா ஆன்டீரியர் எபிஸ்டாக்சிஸ் அண்ட் த போஸ்டீரியர் எபிஸ்டாக்சிஸ். ஆன்டீரியர் எபிஸ்டாக்சிஸ் வந்து எங்கே நடக்கும்னு சொன்னால் டிப் ஆஃப் த நோஸ். டிப் ஆஃப் த நோஸில் இருக்கக்கூடிய அந்த டைனி பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகும்போது ரப்சர் ஆனுச்சுன்னா அதுதான் வந்து ஆன்டீரியர் ப்ளீடிங் எபிஸ்டாக்சிஸ். போஸ்டீரியர் எபிஸ்டாக்சிஸ் ரிலேட்டட் டு த ஸ்கல். அது வந்து ஸ்கல்ல வந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆனுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் போஸ்டீரியர் எபிஸ்டாக்சிஸ். அடுத்து எபிஸ்டாக்சிஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிசினஸ், ஃபீவர், ஃபெயிண்டிங், வாமிட்டிங். இது எல்லாமே வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் வரும். இது எல்லாமே இருக்கும். டிசினஸ், ஃபெயிண்டிங் எல்லாமே வந்து மயங்கி விழுறது. இதுதான் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் த எபிஸ்டாக்சிஸ். அடுத்து நர்சிங் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் பிஞ்சிங் ஆஃப் த நோஸ், அதாவது பேஷண்ட்டை உட்கார வச்சு அந்த பேஷண்ட்டை வந்து லீன் ஃபார்வர்ட், பேக்வேர்டில் லீன் பண்ணக்கூடாது, பேக்வேர்டில் வந்து இருக்கக்கூடாது பேஷண்ட்டு, ஃபார்வர்டாக தான் இருக்கணும் பேஷண்ட். இதுதான் வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட். அதுவே வந்து போஸ்டீரியர் எபிஸ்டாக்சிஸாக இருந்தால் டேம்போனேட் கொடுப்பாங்க, டேம்போனேட் வச்சு பிளாக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட். அதுவே வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் சப்போஸ் பெயின் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அனால்ஜெசிக்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து எபிஸ்டாக்சிஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேசல் செப்டல் டிஃபெக்ட். நேசல் செப்டல் டிஃபெக்ட்னா போன் ஆஃப் த நோஸ், போன் ஆஃப் த நோஸ் தான் வந்து நேசல் செப்டல். அந்த இடத்துல ஏதாவது டிஃபெக்ட் ஆகிறது அப்படின்னு சொன்னால் அதுதான் நேசல் செப்டல் டிஃபெக்ட். இது வந்து மெயினாக பிகாஸ் ஆஃப் த ஆக்சிடெண்ட் இதனால் கூட இருக்கலாம். அதுதான் வந்து காசஸ். அடுத்து சிம்டம்ஸ் என்னென்னா ட்ரை மவுத் டியூ டு க்ரானிக் மவுத் ப்ரீதிங், ரைனோரியா, ஃபீலிங் ஆஃப் ப்ரெஷர் ஆர் கன்ஜெஷன் இன் யுவர் நேசல் பேசேஜ், டிஸ்டர்ப்டு ஸ்லீப். நேசல் செப்டல் டிஃபெக்ட் இருக்கும்போது க்ரானிக் மவுத் ப்ரீத்திங்காக இருக்கும். அதாவது நம்ம வந்து க்ரானிக்காக நம்மளால் வந்து ப்ரீத் பண்ண முடியாது. நேசல் செப்டல் டிஃபெக்ட் அந்த போனில் ஃப்ராக்சர் ஆகிருக்கும்போது நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து மவுத் வழியாக ப்ரீத் பண்ணுவோம். அதனால் வந்து ட்ரை மவுத் ஆகும். இதுதான் வந்து சிம்டம்ஸ், ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். அடுத்து ரைனோரியா. ரைனோரியானா என்னென்னா ரன்னி நோஸ். ரன்னி நோஸ் தான் ரைனோரியான்னு சொல்லுவோம். அடுத்து ஃபீலிங் ஆஃப் ப்ரெஷர் ஆர் கன்ஜெஷன் இன் யுவர் நேசல் பேசேஜ். அந்த நேசல் பேசேஜில் வந்து நமக்கு ஏதோ ப்ரெஷர், நமக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அடுத்த சிம்டம். அடுத்து வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப். ஏன்னா நம்மளால் மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது நம்ம எப்படி தூங்க முடியும்? அதுதான் வந்து அடுத்த சிம்டம். அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மேனேஜ்மெண்ட்.
மேனேஜ்மெண்ட்டில் வந்து அக்கார்டிங் டு த சிம்டம்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் பேஷண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் போவாங்க. இதுதான் செப்டோபிளாஸ்டி. செப்டோபிளாஸ்டி தான் வந்து யூஷுவல் வே டு ரிப்பேர் a deviated septum. During septoplasty, your nasal septum is straightened and repositioned in the center of your nose. இந்த செப்டோபிளாஸ்டியில் வந்து டீவியேட்டட் செப்டம் இருக்கும்போது அந்த செப்டம் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி ரீபொசிஷன் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரைனைட்டிஸ். ரைனைட்டிஸ் ஐட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பார்ட். ஐட்டிஸ்னாலே இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன். இப்போது ரைனைட்டிஸ்ன்னும் போது இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மியூக்கஸ் மெம்ப்ரெயின் ஆஃப் த நோஸ். நோஸில் வந்து மியூக்கஸ் மெம்ப்ரெயின் இருக்கும். அந்த மியூக்கஸ் மெம்ப்ரெயினில் இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன்னா ஸ்வெல்லிங், பெயின், ரெட்னஸ் இதெல்லாமே இருக்கிறது தான் இன்ஃப்ளமேஷன். ஸோ இதெல்லாம் ஆகும்போது அதுதான் வந்து ரைனைட்டிஸ். அடுத்து காசஸ் வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா பாக்டீரியா அண்ட் வைரஸ். பாக்டீரியாவில் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபிலோகாக்கஸ் அதெல்லாம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அடுத்து வைரஸில் வந்து ரைனோ வைரஸ், அடினோ வைரஸ், கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இது எல்லாமே வந்து வைரல் இன்ஃபெக்ஷனாக வரும். அடுத்து சிம்டம்ஸ். சப்போஸ் ரைனைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரன்னி நோஸ், ஸ்னீசிங், ஸ்டஃபினஸ் மூக்கில் வந்து ஏதோ அடைச்சிருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஹெட்டேக், ஃபீவர் இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ். ரைனைட்டிஸில் வந்து அடுத்து நம்ம டயக்னோசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரைனைட்டிஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஸ்வாப் கல்ச்சர். நம்ம கொரோனா டைம்லலாம் வந்து ஸ்வாப் கல்ச்சர் அந்த ஸ்டிக் வச்சு எடுத்தாங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்வாப் கல்ச்சர். அந்த டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அடுத்து இதில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அண்ட் நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். அலர்ஜிக் ரைனைட்டிஸில் வந்து ஹே ஃபீவர் இருக்கும். அடுத்து நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸில் வந்து வேசோமோட்டார் ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் டசன்ட் இன்வால்வ் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்வால்வ் பண்ணாது. இதுதான் வந்து ரைனைட்டிஸோட டைப்ஸ். அடுத்து மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சலைன் நேசல் ஸ்ப்ரேஸ், கார்டிகோஸ்டீராய்ட் நேசல் ஸ்ப்ரேஸ், ஆன்டிஹிஸ்டமைன் நேசல் ஸ்ப்ரேஸ், ஆன்டிகொலினர்ஜிக் நேசல் ஸ்ப்ரேஸ், டீகன்ஜசன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரைனைட்டிஸோட மேனேஜ்மெண்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேரிஞ்சைட்டிஸ். ஃபேரிஞ்சைட்டிஸ் அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஐட்டிஸ்னாலே இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன். இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஃபேரிங்ஸை தான் வந்து ஃபேரிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சோர் த்ரோட். நமக்கு வந்து தொண்டை கரங்கரன் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபேரிஞ்சைட்டிஸ். இதோட டைப்ஸ் என்னென்னலான்னு பார்த்தோன்னா நாசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ், லாரிஞ்சோஃபேரிங்ஸ். இது வந்து 3 டைப்ஸாக இருக்குது. நாசோஃபேரிங்ஸ் வந்து எதை இன்வால்வ் பண்ணுதுன்னா நோஸை இன்வால்வ் பண்ணுது. அடுத்து ஓரோஃபேரிங்ஸ் எதை இன்வால்வ் பண்ணுன்னா ஓரலை இன்வால்வ் பண்ணுது, ஓரல்னா மவுத். அடுத்து லாரிஞ்சோஃபேரிங்ஸ் எதை இன்வால்வ் பண்ணுதுன்னா லாரிங்ஸ், தட் இஸ் வாய்ஸ் பாக்ஸ், அது இன்வால்வ் பண்ணுது. இது வந்து எதனால் வருது, இந்த ஃபேரிஞ்சைட்டிஸ் எதனால் வருதுன்னு சொன்னால் காசஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கை, அதாவது குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை, அதுதான் வந்து காசஸ். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரலாம். அடுத்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீவர், ரெட் த்ரோட், ரன்னி ஆர் ஸ்டஃபி நோஸ், ட்ரை காஃப், ஹார்ஸ்னஸ் ஆஃப் த வாய்ஸ், ரெட்னஸ் ஆஃப் த ஐஸ், ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் இதெல்லாமே இருக்கும். ஹார்ஸ்னஸ் ஆஃப் த வாய்ஸ்னால் ஒரு மாதிரி தொண்டை கரங்கரன் இருந்தால் எப்படி பேசுவோம், அதுதான் வந்து ஹார்ஸ்னஸ் ஆஃப் த வாய்ஸ்ன்னு சொல்கிறோம்.
இதுக்கு வந்து டயக்னோசிஸ் நம்ம என்ன ஃபேரஞ்சைட்டிஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி டேக்கிங், ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி டேக்கிங். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த 2-3 டேஸாக உங்களுக்கு வந்து கோல்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணுவோம். அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுவோன்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு நம்ம லங் சவுண்டை கேட்போம். லங் சவுண்டு வந்து ஒருவேளை கிராக்கிள் சவுண்ட், விசில் சவுண்ட் அந்த மாதிரி சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம ஃபேரஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். அடுத்து வந்து டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணணும். டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணும்போது நமக்கு ஃபீவர் இருக்கும் இல்லையா சிம்டம்ஸில். ஸோ டெம்பரேச்சர் வந்து மோர் தென் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து ஃபேரஞ்சைட்டிஸ். அடுத்து வந்து ஸ்னீசிங் ஆர் சோர் த்ரோட், நம்ம முன்னாடி தும்மிக்கிட்டே இருக்காங்க, இல்லை வந்து தொண்டை கரங்கரன்னு பேசுகிறாங்க, தொண்டையை கிளியர் பண்ணி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபேரஞ்சைட்டிஸ். இதுவும் வந்து ஒரு டயக்னோசிஸ் தான். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை வந்து நம்ம கண் வழியாக நம்ம பேஷண்ட்டை பார்த்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். அடுத்து என்ன பண்ணுவோன்னா த்ரோட் ஸ்வாப் கல்ச்சர். நம்ம வந்து த்ரோட்லேருந்து அந்த ஸ்வாபை எடுத்து கல்ச்சருக்கு அனுப்புவோம். அடுத்து SpO2 மானிட்டரிங். சப்போஸ் வந்து அவங்களால ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து SpO2 மானிட்டர் பண்ணுவோம். சேச்சுரேஷன் வந்து மானிட்டர் பண்ணுவோம். அடுத்து வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து டயக்னோசிஸ் ஆஃப் ஃபேரஞ்சைட்டிஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேரஞ்சைட்டிஸ். மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் நம்ம கொடுப்போம்னா இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மெயினாக இருக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். அமாக்சிசிலின், நெட்ரோமைசின் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். அனால்ஜெசிக்ஸ் இந்த ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின்லாம் இருக்கும்ல, அதனால இபுப்ரோஃபன், அசிட்டமினோஃபன் அந்த மாதிரி மெடிசன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. ஆன்டிபைரட்டிக்ஸ், ஃபீவர் இருக்குல்ல அதனால பேராசிட்டமால் கொடுக்கலாம். கார்டிகோஸ்டீராய்ட்ஸில் வந்து டெக்ஸாமெத்தசோன், பேக்லோமெத்தசோன், இது வந்து அதில் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுல சப்போஸ் மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னால் இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து அந்த பிளாக்கேஜ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃபேரஞ்சைட்டிஸ். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் லாரிஞ்சைட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஐட்டிஸ்னாலே இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லாரிங்ஸ், அதாவது வாய்ஸ் பாக்ஸ். லாரிங்ஸ் கூட அதர் நேம் வந்து வாய்ஸ் பாக்ஸ். நம்ம லாரிஞ்சைட்டிஸ் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரெண்டுத்தினாலையும் வரும். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அடினோ வைரஸ், கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அண்ட் ரைனோ வைரஸ். ஸோ இது எல்லாமே வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். அடுத்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், இது எல்லாமே வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக வரும். ஸோ நமக்கு வந்து லாரிஞ்சைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வந்தது நம்ம எப்படி வந்த பிறகு நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹார்ஸ்னஸ் ஆஃப் த வாய்ஸ். இது மெயினாக வந்து நம்ம வாய்ஸ் பாக்ஸ் தானே, லாரிங்ஸ்னால் வாய்ஸ் பாக்ஸ், ஹார்ஸ்னஸ் ஆஃப் த வாய்ஸ். ஸோ நம்ம வாய்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கும். ஹார்ஸ்னஸ் ஆஃப் த வாய்ஸ், கரங்கரன்னு கேட்கும். அடுத்து வீக் வாய்ஸ் ஆர் வாய்ஸ் லாஸ், நமக்கு வந்து வாய்ஸே வராது, இல்லைன்னா ரொம்ப வீக்காக நம்ம பேசுகிற மாதிரி நம்ம பேச மாட்டோம். அடுத்து டிக்லிங் சென்சேஷன் அண்ட் ரானஸ் இன் த த்ரோட். டிக்லிங் சென்சேஷன்னா ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பூச்சிங்கெல்லாம் வந்து போய் நம்மளை வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சோர் த்ரோட். அடுத்து தொண்டை கரங்கரன் இருக்கும். ட்ரை த்ரோட், நம்ம வந்து மவுத் வழியாக ப்ரீத் பண்ணும்போது த்ரோட்டும் வந்து ட்ரை ஆகிடும். அடுத்து ட்ரை காஃப் வந்து நமக்கு காஃப் வந்து ட்ரையாக வரும். அடுத்து டயக்னோசிஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாரிஞ்சைட்டிஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்காக த சேம் த்ரோட் ஸ்வாப் கல்ச்சர் கொடுப்போம், SpO2 மானிட்டரிங் அண்ட் ஸ்பைரோமெட்ரி நம்ம வந்து கொடுத்து நம்ம பேஷண்ட்கிட்ட நம்ம எடுத்து பார்க்க சொல்லுவோம். அதுதான் வந்து டயக்னோசிஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேனேஜ்மெண்ட்டும் சேம்
ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டிவைரல். ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் கொடுப்போம், ஆன்டிவைரல் மெடிசன்ஸ் கொடுப்போம். ரீஹாபிலிட்டேஷனில் வந்து நம்ம ஸ்பீச் தெரப்பி, நம்ம வந்து பேஷண்ட்டை பேச சொல்லி நம்ம ஸ்பீச் தெரப்பி கொடுப்போம். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் டான்சில்லைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐட்டிஸ்னால் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த டான்சில்ஸ், இதுதான் வந்து டான்சில்லைட்டிஸ். இது மொத்தமாகவே காசஸ், சிம்டம்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட், டயக்னோசிஸ் எல்லாமே லாரிஞ்சைட்டிஸ் மாதிரி தான். ஸோ நான் அது எதுவுமே மென்ஷன் பண்ணலை. டான்சில்லைட்டிஸ், லாரிஞ்சைட்டிஸ் படிச்சிங்கன்னா டான்சில்லைட்டிஸ் படித்த மாதிரி. அடுத்து நர்சிங் மேனேஜ்மெண்ட். நர்சிங் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த இன்ஃபெக்ஷன்னால் எப்படி ரிஸ்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அக்யூட் பெயின். அடுத்து ineffective breathing pattern, ineffective airway clearance, activity intolerance and hyperthermia. ஹைப்பர்தெர்மியானா ஃபீவரை தான் ஹைப்பர்தெர்மியா மெடிக்கல் டேர்மில் ஹைப்பர்தெர்மியானா ஃபீவர். ஸோ இதுதான் நர்சிங் மேனேஜ்மெண்ட். அடுத்து நர்சிங் இன்டர்வென்ஷனில் நம்ம பேஷண்ட்டோட எல்லா வைட்டல் சைன்ஸையும் அசஸ் பண்ணணும். அடுத்து கம்ஃபர்டபுள் பொசிஷன் கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு. எந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் பேஷண்ட் வந்து நல்லா ப்ரீத் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கணும். அடுத்து plenty ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் சப்போஸ் மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மெடிசன்ஸும் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ நம்ம அடுத்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கிளாஸ் நம்ம ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.